ஹலோ. என்னாச்சு? ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்கள் கிளம்பிட்டோம். என் பணம் என்னாச்சு? பணம் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ பணம் வேணும். வெயிட் பண்ணுங்க சார், ரெடி பண்ணி தரோம். 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? அவருக்கு என்ன வெயிட் பண்ணுங்க பிரச்சனை? சார். ஃபோனை கொடு சார். பணம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. பணத்தை அப்படியே ஏற்பாடு பண்ணி தருவோம். தராமல் போயிட மாட்டேன் சார். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இந்த ஹரி ஷாலினி மேலே உங்கள் ஊரில் எதுவும் கேஸ் இருக்கா சார்? ஒரு ராபரி கேஸ் இருக்கு. இங்கே 10 வீட்டுக்கு மேலே ராபரி நடந்திருக்கு. அதில் இவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? அமௌண்ட் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் சார். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சா சார்? இன்னும் 2 hours இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஆமாம், யார் அந்த செங்கோடி? சார், அந்த செங்கோடியை கண்டுபிடிச்சாதான் ஹரிஷ், சர்மா, ஷாலினி இவங்கெல்லாம் யார், இவங்க கொள்ளையடித்த பணம் எங்கே இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஹலோ, என்னங்க? இப்போ ஒரு இடத்த முடிச்சுட்டு வந்தேன். உடனே வானா எப்படி வர முடியும்? ஒன்று செய்யுங்க, நாளைக்கு ஒரு இடம் முடிக்க வேண்டியிருக்கு, அதை முடிச்சிருந்தேன். நாளைக்கு சாயந்தரம் வேணா ஃபோன் போடுங்க, வேணா வரேன். ஏம்மா, பஸ்ஸு போயிருச்சாம்மா? ஏம்மா, உங்களை தான் கடைசி பஸ் போயிருச்சா?
ராபரி பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்து 10 பைசா வருமானம் பார்க்கல. ஆனால் பிரச்சனை மட்டும் டெய்லி வருது. வண்டியை நிறுத்து. யார் நீங்க? அமேசான்ல இருந்து டோர் டெலிவரி பண்ண வந்துருக்காங்க. அடிச்சு கீழே இறங்கு. ஏங்க வண்டியை நிறுத்துங்க. உங்கட தானே சொல்றேன், வண்டியை நிறுத்துங்க. பணத்தேடு. பணமா? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. அடிங் கொய்யால ஒரு சோலவா ஒரு ரவுடி கிட்ட மாட்டிட்டேங்கிற பயம் இல்ல? பணத்தேடு. பணம்லாம் இல்ல. அப்ப செயினை கழட்டு. கழட்டு 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 கழட்டு. சுத்தம். நான் திருடுறது எனக்கே தெரியாது. ஆனா சொல்லி வச்ச மாதிரி வந்துடுறாங்க அடிக்க மட்டும். இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட அடி வாங்க போறோமோ தெரியலையே. சின்ன பயிலுக்கு வேற அவங்களுக்கு எத்தனை இடத்துல அடிப்பாங்களே. சார் என்னையா? ஒரு பையன் கத்தியை காட்டி ஒரு பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கா சார். 100க்கு ஃபோன் பண்ணிட்டு தானே? நீங்கள் போலீஸ் இல்லையா சார்? சார் இவன் தான் சார். சார் பேர் என்னடா? கிங்குராஜ் சார். சார் சார் வலிக்குது சார். சார் 4 எலும்பு வச்சுக்கிட்டு பேர் கிங்குராஜ். சார் வலிக்குது சார். வலிக்குது சார். வேணாம் சார். வேணாம் சார். எங்க அந்த பொண்ணு? சார் அந்த பொண்ணு தான் சார். நீ தானம்மா? ஆமா சார். ஃபோன் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோமா. ரிங் விடு அப்படியே. 8836955653. ரிங் விடு. போகிற வழியில் ஸ்டேஷனில் உன்னை தள்ளி விட்டு போயிடுவோம். கான்டாக்ட் பண்ணுவாங்க, எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடு. ஓகே சார். சார் வேணாம் சார். போடா போ. சார் சார் அடிக்காதீங்க இருக்கிற சைஸுக்கு சார். விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். வலி மறிச்சு. ஐயோ ஐயோ. இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. ஆமா, என்னங்க நடந்துச்சு? இங்கே எவ்வளோ கலவரம் போய்கிட்டு இருக்கு. கக்கசு போயிட்டு வந்து என்னங்கன்னு கேட்குறாவர். சட்டையை போடுறா டேய். சார் பாடியை பார்த்தாலே உதைக்கலான்னு தோணுது. எப்பாடா இனிமே சட்டையை போட்டு அடி விழாது. தலையை தூக்குடா. தலையை தூக்குடாங்கிறேன். சார் சார் எங்கடா உன்னை பார்த்தேன்? அடிக்காதீங்க சார். செங்கோடி கேஸ்ல நான் தான் சார் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ அப்ப? சார் சார் ஒரு ராபரி பண்ணும்போது செங்கோடிட்ட தெரியாம மாட்டி தொலைச்சிட்டேன் சார். சார் அடிக்காதீங்க சார், விட்டுங்க சார். சார் சார் செங்கோடி வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியாது சார். சார் சார் தெரியாது சார். அப்ப ராபரி பண்ண வீட்டு அட்ரஸ் தெரியும் சார். சார் முடி சார். சார் சார் சார்
யார் நீங்க? ம் ம் ஹே, யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு பெட்ரூம்ல எல்லாம் போயிட்டு வரீங்க. இருங்க, எங்க அண்ணனுக்கு கால் பண்றேன். இந்த சார் ரொம்ப நல்லவரா இருப்பார் போல. மா கொஞ்சம் இமீடியட்டாக நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீ கிளம்பி வந்துரு. ம், மஃப்டிலே வந்துரு. சார் நான் போலாமா? செங்கோடி யாருன்னு தெரியுமா? சார் சார் நான் போலாமான்னு கேட்டேன். எம்மாடி தெரியல. ம், இதுக்கு நான் சட்டையை மாட்டாமலே இருந்திருக்கலாம். ஃபோன் அடிக்குது பாருங்க. யார் பண்ணி? உனக்கு இங்கனா வேலை? முதல்ல வெளியே வா. சார் கேட்டுட்டே இருக்காரு. செங்கோடி இங்கதான் இருந்தா. நீங்க யாரு? போயிட்டாமா. சார் கேட்டே இருக்காரு. பேசாம வாய மூடிட்டு இருக்க. திமிரா வாய திறந்து பதில் சொல்லு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். நல்லா. இந்த நான் சொல்ற நம்பர் அநியாயத்தை இமீடியட்டா ட்ரேஸ் பண்ணி எந்த தாங்கலையே. ஏரியால இருக்குன்னு எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. சார் நான் போலாமா சார்? போடா. ஹலோ, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8836956553. ஓகே, இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுங்க.
அனிதா, அனிதா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், விளையாண்டுக்கிட்டே இருக்கேன், நேரம் ஆகுது வா. என்ன செங்கோடி, வேலைக்கு நேரமாச்சு, கிளம்பலையா? முன்னாடி போங்க, அனிதாவை பால்வாடியில விட்டுட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் வா. நீ தான் ஃபோன் பண்ணியா? ஆமாம் சார். ஓ முன்னாடி தானே? ஆமாம் சார். உள்ளே புகுந்து நாலு சாத்த வேண்டியதானே சார்? துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தா சார். நீ பாத்தியா? ஆமாம் சார். கான்ஸ்டபிள், அவனை தூக்குங்க.
டேய் ஓடாத நின்றா நின்றா. டேய் ஏடா இப்படி வாங்க. நீ இப்படி சுத்தி கவர் பண்ணு. ஏய் குழந்தை குழந்தை விடுறா. யாரையும் கிட்ட வராங்க. துப்பாக்கில போட்டு குழந்தை விடுறா. டேய் இந்த குழந்தைய சுட்டுருவேன். நான் குழந்தைய சுட்டுருவேன். போங்க பின்னாடி போங்க. நீங்க துப்பாக்கி கீழே போடுங்க. போங்க பின்னாடி போங்க. நீங்க பின்னாடி போங்க. நீ போலனா சொன்னா கேளு. அந்த குழந்தைய சுட்டுருவேனா? ஏய் எதுக்கு சார் சுட்டீங்க? என்ன கேட்காம யார் சார் உங்களை சொல்ல சொன்னது? என்ன சார் நீங்க இவனை வச்சுதான் சார் அந்த ராபரி கும்பலையே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க தான் பொறுப்பு. என்ன சார் நீங்க? ஹலோ சார், ராபரிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு பிடிக்க நினைச்சோம். அவன் அவசரப்பட்டு கன் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம சுட்டீங்களா? ஆமா சார், ஹி இஸ் டெட். என்னையா? சாரி சார். இந்த மீடியாக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சு விடுங்கயா. நீ என்கிட்ட சொல்லு, நான் வேணும்னா சாட்ட சொல்லி உன்னை காப்பாத்துறேன். ஏன் இப்படி உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சொல்லி தொலையாம வாயை மூடிக்கிட்டு. அவளை கூப்பிடுங்க. என்ன சொல்றா அவ? ஒண்ணுமே சொல்ல வாயே திறக்க மாட்டேங்கிறா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. உன்னெல்லாம் விசாரிக்க வேண்டிய இடத்துல வச்சு விசாரிச்சாதான் உண்மை வரும். क्या हुआ? இன்னும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ठीक है जल्दी करो. ठीक है, तुम्हें बाहर जाएगा. चलो. ஏய் போன கொடு. எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கு. ஏமா வாமா, போற உள்ள இறக்கி விட்டு போறேன். பாப்பா உன் பேர் என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, கேம் விளையாண்டு இருந்துச்சு. செல்ஃபோனை பிடிங்கி வச்சதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எங்க போறோம் நம்ம? எதுக்கு சார்? நம்ம தப்பா போயிட்டு இருக்கோம்னு தோணுது.
ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ஓகே. என்ன செங்கோடி, இன்னும் எத்தனை நாள் தான் அதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்க போற? உள்ள வரலாமா? வாங்க. செங்கோடி, யாரோ வந்திருக்காங்க. நாங்க ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வந்திருக்கோம். அப்படின்னா? அதாவது மனித உரிமை கழகத்துல இருந்து வரோம். சட்டத்தை மீறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிற ஒரு அமைப்பு. உங்களுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு டீ வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி நாங்கள் வருத்தப்படுறோம். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அது எப்படி முடியும்? ஆனால் உங்களுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தர முடியும். என் மகளை உங்களால திருப்பி தர முடியுமா? ஏழைகள்னா அவ்வளவு விளக்காரமா போச்சா? எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எப்பதான் நீதி கிடைக்கும்? அனிதாக்கு நீதி கிடைச்சிருவாங்க. இன்னொரு குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்துடக்கூடாதுன்னு தாம்மா நாங்க வந்திருக்கோம். உங்களால் வர முடியும்ல? கிராமத்துல இருக்க பொண்ணுங்க நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ பேசாமலே வர? எனக்குன்னு என் பொண்ணு மட்டும்தான் இருந்தா. இப்போ அவளும் இல்லை. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நெக்ஸ்ட் வீக் நான் அவசியம் வர்றேன். எல்லாம் நல்லபடியாக முடிப்போம். ஒரு வாரம் நாங்கள் ஸ்டே பண்ணுறேன். நல்ல விதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். மேலதிகாரிகிட்ட பேசிட்டேன் நான். ஓகே வாங்க, கன்ஃபார்மாக முடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் கவலையே பட வேணாம், நான் வரேன். என்னங்க ஆச்சு? இரு பார்க்குறேன். உன்னாலதானே என் பிள்ளை இறந்துச்சு. என் பிள்ளை இறந்துச்சு. அநியாயமா என் பிள்ளைய கொன்னுட்டீங்களே. டேய் 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 வண்டிடா டேய். டேய் வண்டிடா. டேய் டேய் வண்டி ஆஃப் பண்ணுறா. கீழே இறங்கு. லைட் ஆஃப் பண்ணு. இறங்கு இறங்கு.
என்ன யார் ஃபோனு? ஃபோன் கொடு. அந்த அக்கா எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஃபோன் யாரோடது? வர்ற வழியில் ஒரு பொண்ணு கொடுத்துச்சு சார். அந்த பொண்ணுங்க? வர்ற வழியில் இறக்கி விட்டேன் சார். எங்கே இறக்கி விட்ட? 3 சிக்னலுக்கு முன்னாடி இறக்கி விட்டேன் சார். எப்போ? இப்போ தான் சார். ஃபோன் நம்பர் கொடு. 9942940633. ஆமாம் சார். இறக்க அவளை. உண்மையை சொல்ல மாட்ட? உனக்கு தேவையில்லாத விஷயம். செங்குண்டி எங்க இருக்கான்னு சொல்லிரு. டேய் ஜோடுதோ, அவ எந்த தப்பும் பண்ணல. யார் நீங்க? இங்க என்ன பண்ற? எந்த ஊரு? கள்ளக்குடி. இங்க ஏன் ஒளிஞ்சிருக்க? இல்ல ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? அக்கா, இந்த மெயின் ரோடு வரைக்கும் உங்க கூட வரலாமா? வா. டேய் அவனை போடணும்டா. டேய் பங்காளி, அவளை விட்டுட்டு அவனை மட்டும் போடணும்டா. ஆமாண்ணே, நீ சொன்ன மாதிரி செஞ்சா தானே ஊருக்குலாம் நாம யாருன்னு தெரியும். எம்புட்டு அவமானம், எம்புட்டு கேவலம். ச்சே, இத்தனை நாள் நம்ம கட்டி கத்த குடும்ப மானத்தை திரும்ப பெறணும்னா அவனை மட்டும் இல்லனே, நம்ம குடும்ப மானத்தை கெடுத்த அவளை சேர்த்து போடணும். அவளையும் சேர்த்து போடணும்டா. இனி நம்ம வீட்டு பொண்ணுங்க எவனையும் காதலிக்க கூடாதுடா. இனி எவனும் நம்ம ஏரியா பக்கத்தே வரக்கூடாதுடா. இந்தாம்மா, ஏன் நில்லு. நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, எந்த ஊர்மா நீங்க? பக்கத்து ஊர் மசூதி. எங்க போயிட்டு இருக்கீங்க? சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்கள பார்க்க போறோம். அஸ்மா. அவங்க பேரு?
இந்த பொண்ணு யாரு நான் பார்க்கணும். முகத்தெல்லாம் காட்ட முடியாது. கண்ணாடி இறக்குப்பா. ஏய் பாண்டி, வண்டியில் ஏறா. இருக்கிற பிரச்சனை இது வேறையா? இப்போ ஏய் எனக்குன்னா ஏழ்றையா கொடுக்குறேன் ஆசையா? பார்க்க நம்ம புள்ள மாதிரி இருந்துச்சு, அதான் நிப்பாட்டி பார்த்தேன். யாரா சும்மா ஏமா சாந்தி, என்னமா பண்ணிட்டு இருக்கா அவ்வளவு நேரம் அங்க? சீக்கிரமா வர சொல்லுமா சார். என்னமா சொல்ற நீ? நல்லா பாருமா. வண்டி வருது சார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வண்டி நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. ஓ கீழே இறங்கியா. எங்க இருந்தியா வரீங்க? இந்த ஊர் தான் சார். விசேஷத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்க்கிருக்கான். வழியில் ஏதாவது முஸ்லீம் பொண்ணை பார்த்தீங்களா? இப்போதான் சார் 2 பேர் இதே ரோட்ல போய்கிட்டு இருந்தாங்க. 2 பேரா? சார் சார் இங்க இருக்கா சார்? என்னமா டியூட்டி பாக்குற? 4 மிதி மிதிச்சு வண்டியில ஏத்த. சாரி சார். வாடி மொத. நீங்க கிளம்புங்க. இவங்க தான் என்ன காப்பாற்றுறாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த துப்பாக்கி யாரோடது? இங்க பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. அந்த கன்னை கொடு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அப்பதான் உனக்கு புரியும். உனக்கு உன் மகன் எப்படியோ அது மாதிரி தான் எனக்கு என் ஷர்மா. சொந்த உறவு. அதான் என் தம்பி. என்ன முடிஞ்சா? எவ்வளவு தேரும்? 20 தேரும். சர்மா கால் பண்ணு.
ஃபோன் பண்ணிட்டியா? பிஸியா இருக்குங்க. உன் புருஷன் வேலைக்கு போயிட்டானா? நைட் ஒரு 10 மணிக்கு தான் வேலைக்கு போவாரு. அப்போ வரட்டா? வந்து உன் கூட கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் போதுமா? எனக்கு ஓகே, நான் காலையில் வர கூட இருப்பேன். உன் புருஷனுக்கு யாரை பதில் சொல்லுவா? அப்போனா சீக்கிரம் கிளம்பி வா. பாய். நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இங்க பாரு செங்கோடி, நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நாம தான் தண்டனை கொடுக்கணும். என்ன புரியுதா? உனக்கும் செங்கொடிக்கு என்ன தொடர்புன்றதை மட்டும் சொல்லிடு, உன்னை விட்டுடுறோம். இவளா? இவ புருஷன் ஜெயிலில் இருக்கான். மாட்டினா அடிப்பானோ?
ஐயோ ஏய் என் குழந்தை ஏய் யாரா நீ ஏய் குழந்தை விடுறா டேய் குழந்தை விடுறா ஐயோ யாராவது வாங்க காப்பாத்துங்க ஏய் உனக்கு பணம் வேணாலும் தரேன் ப்ளீஸ் டா என் குழந்தைய விட்டுடா ஒழுங்கா என் குழந்தைய விட்டுடா ப்ளீஸ் டா உனக்கு பணம் வேணாலும் தரேன்டா ப்ளீஸ் 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 என் குழந்தைய விட்டு யாராவது வாங்க ஐயோ கத்தி பட்டு போகுது குழந்தைய விட்டுடா டேய் நான் அந்த பணம் வாங்கிக்கோ உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன் குழந்தைய விட்டுடா ப்ளீஸ் டா ஹேய் இங்க எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்க நீ பாட்டு உள்ள வந்துட்டு இருக்க பேக்ல என்னத்த தேடுறா ஹேய் துப்பாக்கியா ஆளை விடுமா தாய் ஏய் ஏட்டியா நான் தான் ஏரியா கிங்கராஜ் பேசுகிறேன் ஏதோ ஒரு பொம்பளை போலீஸை சுட்டுருச்சா அப்படியா அதான்யா அந்த பொம்பளையை தான் நான் இப்போ பார்த்துட்டு வரேன் வரீங்களா சரி ஏட்டியா சொல்லுங்க ஏட்டியா சொல்லுங்க சார் ஓகே சார் மவளை துப்பாக்கியை கட்டுற துப்பாக்கி இன்னும் இருடி ஒன்று வச்சுக்கிறேன் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே ஐயோ போலீஸ் சார் வணக்கம் சார் சார் ஃபோனில் பேசல சார் அது நான் தான் சார் எங்கடா பார்த்த சார் இந்த சந்துக்குள்ளே தான் சார் பார்த்தேன் அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருந்த சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த ப்ராஜெக்ட் ப்ராப்ளமானவனு தான் சார் நான் அவளை பார்த்தேன் சார் கருப்பு கலர் சேரீயில் வெள்ளை கலர் பூ போட்ட சேரீ உடுத்தினீங்க சார் பிளாக் கலர் ஜாக்கெட் உடுத்திங்க சார் கையில் ஒரு பேக் வச்சுருந்தாங்க சார் சார் துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தாங்க சார் 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 துப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் நான் டீ ஒன்று கொண்டு தேங்க்யூ சார் யோ டீயை குடியா அதான் சொல்லிட்டாருல அதுக்கு முன்னாடி 2 பண்ணை கொடு நம்மகிட்ட காசு கேட்பானோ அஸ்மா இருமா வரேன்
அம்மா அம்மா, இன்னைக்கு நம்ம ஃபாத்திமா கழுத்துல ஒரு நாய் கத்தி வச்சிட்டாம்மா. அச்சோ, என்னடி சொல்ற? நம்ம ஏரியால ஒரு பிட் பாக்கெட் சனியன் தெரியுமால்ல, அந்த சனியன் தான்மா. அட சண்டால பாவி, பட்டுக்கடை சுத்தி தெரியாம பாரு, அவன் நம்ம பிள்ளை கை வச்சா. ஆமாமா, ஒண்ணு செயினத்தா இல்ல பணத்தை தான் மிரட்டுறான். இந்த பக்கத்துல ஒருத்தரும் இல்லையா? நம்ம விசுவானுக்கு போன் போட்டா உடனே புடிச்சு அடிச்சிருப்பேன். யாரு நீ? உள்ள அப்படி வந்த? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் பதில் பேசாம இருக்க. யாரு நீ? இருங்க மா, இருமா, யாருக்கு போன் பண்ணாத. ஏண்டி வேணாம்ன்ற? மா, இவங்க தாமா நம்ம ஃபாத்திமாவை காப்பாத்துனது. இருக்கட்டுங்க, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். தெரியாம பேசிட்டுமா, என்ன மன்னிச்சுக்கமா. இல்ல, நான் போறேன். 2 நாள் கோர்ட் லீவ் ஆயிடுச்சு. மண்டே நம்ம கோர்ட்டுக்கு போவோம். வேணாம், என்னால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நாம உண்மையை சொல்லுவோம். சாதாரண மக்கள் உண்மையை சொன்னா யாரு நம்புறா? சட்டம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு எந்த உதவியும் செய்யாது. எங்களால் சுதந்திரமாக வாழவும் முடியலை, சாகவும் முடியலை. இந்த நேரத்தில் நீ எங்கே போவ? நான் சாமியை தேடி போகிறேன். தூசப்பட்ட சொல்லும் கண்ணே குண்டுபட்டவனே, சொல்லவில்லை ஏழை என்ன பிறந்து பட்ட நாம, நட்டு நடு வீதியில தட்டி கேட்க யாரும் இல்ல, குற்றம் ஒன்று சுமந்து தள்ளு வாங்க. இன்னும் நீ தூங்கலையா?
மொபைல் நோண்டிட்டு இருக்கியா? எங்க மொபைல் எங்க? நீ போன என் கண்ணே அம்மா என்று சொல்ல இப்ப யாரும் இல்லையே கஷ்டம் தீர்க்க வழி ஏதும் இல்ல தாயே 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 உன்னை கொஞ்ச நாளா பார்க்க வரலன்னு என்ன மொத்தமா அனாதை ஆக்கிட்டேல. இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? ஏழைகளோட வாழ்க்கை பாதாளத்துக்கும் படுகொலைக்கும் தான் போகுது. திட்டம் போட்டு சதி பண்றாங்க. தட்டி கேட்டா வாழ்க்கையே மாறி போகுது. சட்டம் புரியாத புதிராவே இருக்குது. பாவப்பட்ட என்ன மாதிரி ஆளுங்க எங்க போறது? என்னதான் செய்யறது? என்ன நடந்தாலும் அடங்கிதான் போகணும். நீதி நியாயம்னு கேட்டா தேச துரோகியா? என் புருஷன் என் பிள்ளைன்னு நிம்மதியா வாழணும்னு நினைச்சேன். எல்லாம் பாலா போச்சு. இப்ப தனி மரமா நிக்க வச்சுட்டேல. உன்னால என் வாழ்க்கைய திருப்பி தர முடியுமா? கடைசியா உன்னை பார்த்து கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். இனிமேல் உன்னை தேடி வர மாட்டேன். அஸ்மா, அஸ்மா,
ஏய் அடிச்சேன் வையே. சாந்தி விடு அவள. கைய தூக்கு. சார் தூக்கு. எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. வா போ. ஏய் வாடி. ஹலோ சார். சொல்லியா? செங்கோடி செத்துட்டா சார். எப்படியா செத்தா? என்ன சுடுறதுக்காக கன் எடுத்தா அதை பார்த்து மிதிலேஷ் சார் ஃபயர் பண்ணிட்டாரு. யாரு? மிதிலேஷா? ஆமாம் சார். அவர் என் லைனுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. முடிச்சுட்டு கூப்பிடுறேன் சார். எவ்வளோ பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சா எப்படியாவது எங்களை காப்பாற்றலாம் சார். இறந்து போன பொண்ணுக்கு 16 வயசு. என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எனக்கு என் தம்பி முக்கியம். எங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துங்க சார். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல. 10 லட்ச ரூபா வாங்கிக்கேன் சார். இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க சார். 50 lakhs. 50 lakhs ஒரு மாதம் டைம் வேணும் சார்.